டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குப்பையை வெளியில கொட்ட போறோம் முதலாளி. அறிவில்ல. எதுக்காக அடிக்கிறீங்க முதலாளி? ஒரு குப்பை விடாம அள்ளிட்டேன் முதலாளி. ஒரு குப்பை விடாம அள்ளிட்டு போய் வெளியே போட போனீங்களே, அதுக்கு தாண்டா அடிச்சேன். நானே ஊர்ல இருக்கிற அவ்வளவு குப்பையை வாங்கி தாண்டா பணக்காரனா இருக்கேன். என் வீட்டு குப்பையை அள்ளி வெளியே போட போறீங்களா? குத்துறனா குடல் குந்தான வெளியே வந்துடும். எங்க எடுத்துக்கலாம் அங்க கொண்டு வைங்களேன். போங்களேன் படா வா. மகாலட்சுமி மகாலட்சுமி ஏண்டி உனக்கு கூட தெரியாதா? நம்ம வீட்டு குப்பையெல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளியே கொட்டினது கிடையாது. அப்படி கொட்டதா இருந்தா உன்னையே தான் தூக்கி வெளியே கொட்டுடி. கொட்டுவீங்க கொட்டுவீங்க. நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல. 5 கிலோ தங்கமும் 50 கிலோ வெள்ளியோட தான் வந்தேன். அப்பெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு குப்பை ஆயிட்டேனா? ஏய், நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமின்னு சொல்லுவேன். உட்காரு குப்பை, உட்காரு மகாலட்சுமி. முதலாளி முதலாளி. யாரு? உள்ள வாப்பா. முதலாளி, நான் செங்கல்பட்டு கடையில மேனேஜரா ஒர்க் பண்றேன் முதலாளி. போன்ல கூட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன முதலாளி. ஓ, அந்த ஆசீர்வாதம் மேட்டரா? ஆமா முதலாளி. ஆசீர்வாதம் தானே? ஆமா முதலாளி. பண்ணிட்டா போச்சு. மகாமா உள்ள போய் அந்த விபூதி எடுத்து வா. சரிங்க. எங்கயா பொண்டாட்டியா காணோம்? பொண்ணு வெளியூர் பொண்ணு, கூச்சு சுபாவம், வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி நிக்கிறா. ஏமா வா, இப்படி முன்னாடி வா. முதலாளி ஆசைப்படுறாருல, வெக்கப்படாம பாருமா, நம்ம முதலாளி தான். அவ சம்பந்தா மாதிரி இருக்கா, இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கான். இதுல தொப்பி வேற. தொப்பிய கழட்டு. எப்படிடா? அது ஒண்ணும் இல்ல முதலாளி, அவ குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம், காசு கொஞ்சம் விட்டு எறிஞ்ச, அதான் சிக்கிக்கிச்சு. அவ்வளவுதான் முதலாளி. வாயேன். சொல்லுங்க முதலாளி. வழக்கமா பொண்ணு வீட்டுல தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீ எதுக்கு கொடுத்த? முதலாளி, அவங்க கிட்ட வாங்கினாக்கா குட்டியான மாதிரி ஒன்ன நம்ம தலைமையில கட்டிடுவாங்க. நாம காசு செலவு பண்ணாதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ண முடியும். புதுசா இருக்கு. கோடி கணக்குல பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது முதலாளி? பெரிய விஞ்ஞானி இருப்பா முடுங்க. என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டேன்பா. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்ட. இந்த மண்டக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? ஏன் கேக்குறீங்க? இதை விட 10 மடங்கு பணம் தரேன். இந்த பொண்ணை என் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இதை விட பெட்டரா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா, ஆசீர்வாதம் பண்றேன். நீலாம் ஒரு மனுஷனாயா? 3 நாளா உங்ககிட்ட ஆசீர்வாதம் காத்துட்டு இருந்தேன் பாரு. இவ்வளவு கேவலம் நடந்துக்கிற நீ? அட அரமண்ட, என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வா வான்னு நானா உன்னை கூப்பிட்டேன். நீ ஏதானடா வந்த? ஆமா. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. அந்த செங்கல்பட்டு பிரான்ச் உன் பேருக்கு எழுதி தரேன். என்ன சொல்ற? ஹலோ, என்ன வேலை பேச நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? எதா இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க. வாங்கிட்டே பறஞ்சிரவா? நேரடியா வாங்கிட்டே கேக்குறமா. நீ என்ன முடிவு பண்ண போற? பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்டேன். அதை விட பணம் உங்ககிட்ட கிடைக்கும்னா இந்த ஆளு வேஸ்ட். போயா. உங்க கூட வர நான் ரெடி. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. 1, எனக்கு சொந்தமா வீடு வேணும். 2, என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும். 3, என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னா நானும் ஓகே தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் ஓகே தான். உன் பேர் என்னம்மா? யோகலட்சுமி. யோகலட்சுமி, உள்ள போ. ஏய், ஹெல்மெட் பண்ண வெளியே போடா. சொல்றாருல, போயா. ஓ, இதுக்கு வெயிட் பண்றியா? வச்சுக்கோ. சரி, போய் தொலைது. யோ, அந்த செங்கல்பட்டு கடத்தாருன்னு சொன்னியா? அதெல்லாம் டீலுக்கு முன்னாடி. நாங்களே நேரடியா டீல் பேசி முடிச்சிட்டோம்ல. நீ கடைசி வரைக்கும் வெறுங்க நக்கிட்டு போக வேண்டியதான். பேட என் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்றல, நீ உருப்படவே மாட்டியா, நல்லாவும் இருக்க மாட்டியா? டேய், இனிமே தாண்டா நான் நல்லா இருக்கவே போறேன். யோகலட்சுமி, நீ மாடிக்கு போமா. அப்பனா நீ ஆதிலட்சுமி. ஏறும் போதும் இறங்கும் போதும் மூச்சு வாங்கும். நீ கீழேயே இரு. இனிமேதான் இந்த வீட்டுல அஷ்ட லட்சுமிகளே நடமாட போறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. கனவா நனவா? ஆமா, இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே, இன்னும் எடுக்கலையா? ஓ, நீங்க ஷூட்டிங் குரூப்பா?
ஐயோ, அப்ப நீங்க ஒரிஜினல் லட்சுமி கிடையாதா? நாங்களும் லட்சுமி தான். நான் சுவலட்சுமி. நான் ஜோதிலட்சுமி. நான் தனலட்சுமி. நான் விஜயலட்சுமி. நான் ஜெயலட்சுமி. நான் கோவில்பட்டி வீரலட்சுமி. ஐயோ, அவ்வளவு ஆமா, சினிமா இன்னைக்கு பேரா சாங் சொல்றாங்களே. எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, எங்க? சாங்கும் கிடையாது, போங்கும் கிடையாது. போங்கம்மா. ஆடுவீளா? நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்கடி. யோகலட்சுமி, யோகலட்சுமி. கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாது? ஐயோ, நான் அதுக்கு வரலடி. என்னங்க இவ்ளோ வேற சூழ்நிலையாம பேசிட்டு நிறைய லட்சுமி தோற்றாங்கடி நீ. ஐயோ, அண்ணா, என்னம்மா இங்க வந்திருக்க? உங்களை பார்க்கதான். சொல்லுமா. கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்க கூட வருவாரே ஆனந்த், அவரை பாத்தீங்களா? 2 நாளா அவரை காணோம். அவனை எதுக்கு தேடுற இப்போ? 2 நாளா காணுமே, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். தங்கச்சி, அவன் நல்லவே இல்லம்மா. எங்க வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு வேலையை தேடி போறதே அவனோட வேலையை போச்சு. அவன் சவாசம் உனக்கு நல்லது இல்லம்மா. இல்லன்னா நான் அவரை பார்த்தே ஆகணும். அவரோட குழந்தைய வயித்துல வளருது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பக்கத்துல பெரிய குப்பை மேடு இருக்கு, அவங்க தான் இருக்கான்னு தேடு போ. வாங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க உங்க டிசி, செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? தம்பி வாங்கப்பா. நம்ம மெடிசன்லாம் இருக்கு, ஒன்னொன்னா பாத்துருங்கப்பா. சரி சார். கீழே போட்டுறாதீங்க, கவனமா அடியில் பிடிச்சிடுங்க. எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்கப்பா. பாட்டிக்கு என்ன சின்ன வயசாமா? இதுக்கு மேல இருந்திருந்தாலும் சிரமப்பட்டிருப்பாங்க. சாப்பிடுமா. என்ன உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம போயிட்டாங்க. நீ என்ன பாரு, உன் வயிற்றுலதான் வந்து குழந்தையா பிறக்க போறாங்க. படையல் சாப்பாடு நீ தான் சாப்பிடணும், சாப்பிடு. ஆமாம்மா, நீ சாப்பிட்ட பிறகுதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். ஏ ராசாத்தி, ராசாத்தி, என்னம்மா செத்து புள்ளிங்க? அடியே, என்னடி ஏண்டி வாந்தி எடுக்கிற? அடி பாவி, எங்க போய் ஏமாந்துட்டு? அவ பாட்டி இருந்தா நேரம் கொல்லா போடுவாங்க செஞ்ச காரியத்துக்கு. சொல்லுடி, இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? சொல்லு. எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்ன தனியா விடுங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. புள்ளையே கொடுத்துட்டான் போல இருக்கே. இவ்வளவு மோசமானவனா? இங்கேயே வந்ததனால தான உன் சுயரூபம் தெரிஞ்சது. எனக்கு என்ன வேணும்? நீ நல்லவன் நம்பி தானடா உனக்கு என் உடம்பு கொடுத்தேன். இப்போ என் வயித்துல உன் குழந்தை வளருது. இதுக்கு என்ன சொல்ற? இப்படி ஏதோ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன்டி. போன மாசம் தான் பெரிய டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி
எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கேஸை முடிச்சேன். இப்ப நீ வந்து நிக்கிற. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதே சர்டிபிகேட் தான் காட்டுவேன். என்னால என்னடி பண்ண முடியும்? மானம் கெட்டவனே, எப்போ உன் குழந்தைய நீ ஏத்துக்க முடியாம ஆண்மை இல்லைன்னு சொன்னியோ அப்பவே நீ என்ன பொறுத்த வரைக்கும் பொட்ட பையன்தான். அப்போ உன் வயித்துல உள்ள குழந்தை அது ஏன் குழந்தை, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா என்ன மாதிரி குப்பை பொறுக்கிற பொண்ணை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? நீ ஒன்னும் சும்மா வரலையே, என்கிட்ட காசு வாங்கி தானே வந்த. உன்னையே நம்பி வந்த என்ன இதை விட அசிங்கப்படுத்த முடியாது. சீ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. போடி நீயும் சாபமும். யாரவ? கிடக்குற நீயோடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேம். மெதுவா ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்பா 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 என்ன பண்ணுதுப்பா? அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஆக்சிஜன் அப்பா திணறிட்டே இருக்கு. அப்பா உனக்கு என்ன ஆச்சுப்பா? கொஞ்சம் பாருங்க மேம். அப்பா என்னாச்சு? தெரியல டாக்டர், திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. என்ன மெடிசன் சிஸ்டர் கொடுத்தீங்க? மேம் வழக்கமா கொடுக்குற மெடிசன் தான் கொடுத்தேன் மேம். அந்த கம்பெனி மெடிசனை கொடுத்துதான் இது வரைக்கும் 20 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல. நான் நேத்தே சொன்னல உங்களை அந்த மெடிசன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றது மேடம்? மேனேஜ்மெண்ட்ல அந்த மெடிசன் தான் கொடுக்க சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன்.